பவர் பிஐயில் உள்ள முக்கியமான கோர் ஏரியாஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி தெரியும் போது மட்டும்தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பவர் பிஐ எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர் ஏரியாஸ் என்ன அப்படின்னா டேட்டா ப்ரிப்பரேஷன். ஆல்ரெடி பார்த்தோம்ல, டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணணும், டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுவோம், டேட்டாவை ஷேர் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். கொஞ்சம் டெப்த்தாக அதை பற்றி பேசலாம். டேட்டாவை மல்டிபிள் சோர்ஸில் இருந்து எடுத்து மல்டிபிள் சோர்ஸில் இருந்து கலெக்ட் பண்ணி, அதாவது சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், எஸ்கியூஎல் டேட்டா பேஸாக இருக்கலாம், க்ளவுட் சோர்ஸாக கூட இருக்கலாம், அஷ்யூர்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுக்கலாம். இந்த மல்டிபிள் டேட்டாவில் இருந்து டேட்டா சோர்ஸ்லேருந்து எடுத்து பவர் பிஐக்குள்ளே கொண்டு வந்து ஒரு டேட்டா செட்டாக கன்வெர்ட் பண்ணுறத நம்ம பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாவை ஷேப் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். டேட்டாவை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் இருந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு ஷேப் பண்ணுறோம். தென் தேவைப்படும் போது நம்ம அதை க்ளீன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு சில ரிமூவ் பண்ணப்படாத டேட்டா இருக்கும், ஆட் பண்ண வேண்டிய டேட்டா இருக்கலாம், ஆட் பண்ண வேண்டிய நீட்ஸ் இருக்கலாம் ஒரு சில கண்டென்ட்டை. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய நீடு வரலாம். காலம் வைஸில் இருக்கிற ஒரு டேட்டாவை ரோ வைஸில் மாற்றணும், அது மாதிரி நீடு வரலாம். கன்சாலிடேட் பண்ணணும், கம்பைன் பண்ணணுன்ற மாதிரி நீடெல்லாம் வரலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறத டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் விஷுவல்ஸ்னு சொல்லுவோம்னா டேட்டாவை விஷுவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் விஷுவல்னு சொல்லுவோம். ஏன் விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டேட்டாவை நம்பராகவே மக்கள் பார்த்து பழகினாங்கன்னா அவங்களால ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியாதுன்றதுனால விஷுவலாக அதை அப்பீலிங்காக டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் காமிக்கிறதுக்கு லைன் சார்ட்டாவோ, காலம் சார்ட்டாவோ, பார் சார்ட்டாவோ, பபிள் சார்ட்டாவோ, மேப்பாவோ, மேபி சிம்பிளான ஒரு டேபிளாவோ, இல்லைன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷுவலாகவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸை தான் டேட்டா விஷுவலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்பராக இருக்கிற டேட்டாவை படமாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக, விஷுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக மக்களுடைய கான்சன்ட்ரேஷனை பயங்கரமாக உங்களால் கேதர் பண்ண முடியும். அது உங்களுக்கு கட்டாயமாக புரியும். அதனால தான் நீங்கள் இந்த டூலை கற்றுக்கிறதுக்கே வந்திருக்கீங்க நான் நம்புகிறேன். தென் ஃபைனலாக அது எல்லாமே டேட்டாவாக இருக்கும், சார்ட்டாக இருக்கும், ஒரு டேஷ்போர்டாக இருக்கும், ரிப்போர்ட்டாக இருக்கும். அதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அவங்களால நீங்கள் என்ன வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல டேஷ்போர்ட் ஃபார்மில், அதை பார்க்க முடியுன்றதுனால கொலாபரேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஆஃப் பவர் பிஐ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் யூஸராக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் யூஸராக இருந்தாலும் பவர் பிஐ மூலமாக ப்ராப்பர் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கும் போது அவங்களால அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கோர் ஏரியாஸ் இருக்குது. டேட்டா ப்ரிப்பரேஷன்ற ஒரு முக்கியமான கோர் ஏரியா இருக்குது, டேட்டா விஷுவலைசேஷன்ற ஒரு கோர் ஏரியா இருக்குது, தென் கொலாபரேஷன் அண்ட் ஷேரிங்ன்ற முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோர் கான்செப்டை பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பவர் பிஐ டச் பண்ணும்போது பயங்கர எஃபெக்டிவாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். கட்டாயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.